ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் சுப நிகழ்வு நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்கிறாய். அதுவோ உனக்கு தேவையானது. வாழ்க்கையில் இதுவரை எதுவும் நடக்கவில்லை. அதனால் ஒரு விஷயத்தை மனதுக்குள் வைத்துக்கொண்டு இதை எப்படியாவது சாய் செய்து கொடுத்து விட வேண்டும் என்று பல வேண்டுதல்களையும் என் முன் வைத்திருக்கிறாய். அதாவது, நீ எனக்கு இதை செய்யத்தா, நான் நிச்சயமாக உனக்கு என்ன வேண்டுமோ நான் அதை செய்து தருகிறேன், எனக்கு பிடித்ததை நீ செய்து தந்து விடு சாயி என்று சொல்கிறாய். என்னுடைய தங்கமே, உன்னுடைய வேண்டுதலை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் சிரிப்பாகத்தான் இருக்கிறது. ஏன் தெரியுமா? என்னுடைய தங்கமே, ஒரு அப்பாவிடம் கேட்கும் பொழுது இப்படியா கேட்பாங்கள்? எனக்கு இதை செய்து தா, நான் உனக்காக இதை செய்து தரேன் என்றா சொல்வார்கள்? உனக்கு என்ன வேண்டுமோ அதை கேட்க வேண்டியது தானே. நான் செய்து தரத்தானே இருக்கிறேன். அதை விட்டு நான் இதை செய்கிறேன், எனக்காக இந்த ஒரு விஷயத்தை செய்துதா என்று கேட்கும் பொழுது என்ன, இன்னும் என் குழந்தை சிறு பிள்ளையாகவே இருக்கிறாளே என்ற ஒரு எண்ணம் வருகிறது. என்னுடைய தங்கமே, நான் உன்னை தவறாக சொல்லவில்லை. உன்னுடைய நல்ல ஒரு எண்ணத்தை பார்த்தேன். என்னுடைய அன்பான தங்கமே, உனக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன். நீ எனக்காக எது செய்தாலும் சரி, அதாவது எது வேண்டுமானாலும் எனக்காக நீ செய்திருக்கலாம். ஆனால் உனக்காக எது வேண்டுமோ அதை நிச்சயமாக நான் செய்து தருவேன். நீ எனக்காக செய்தால்தான் உனக்கு செய்து தருவேன் என்பது ஒரு நாளும் கிடையாது. நீ எனக்கு செய்தாலும் சரி, நீ எனக்கு செய்யாவிட்டாலும் சரி, நீ கேட்டதை நான் உனக்கு நிச்சயமாகவே தருவேன். இதுதான் நான். அதை விட்டு எனக்கு இதை தாருங்கள், நான் உங்களுக்காக இதை தருகிறேன் என்று சொல்லாதே. உனக்கு ஏதாவது எனக்கு செய்ய வேண்டும் என்று தோன்றினால் அதை நீ தாராளமாக செய், நான் அதை பெற்றுக்கொள்கிறேன். ஆனால் இதை நான் செய்கிறேன் என்றுதான் சொல்லவே சொல்லாதே. ஏனென்றால் என்னுடைய குழந்தையை நான் மிகப்பெரிய ஒரு இடத்தில் வைத்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். அந்த பிள்ளையிடம் நான் எதையுமே எதிர்பார்ப்பது கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்கு அவர்களுடைய குழந்தை மிக மிக பொக்கிஷம். உன்னை நான் பொக்கிஷமாக பார்க்கிறேன். மிக மிக பொக்கிஷமான இடத்தில் நான் உன்னை வைத்திருக்கிறேன். உன்னுடைய மனமானது தூய்மையானது. அதுபோல நீ கேட்கும் ஒவ்வொரு வேண்டுதலும் முக்கியமானது. நீ முக்கியமாகத்தான் கேட்கிறாய். எதையும் என்னிடம் தேவையில்லாமல் ஒரு பொழுதும் நீ கேட்பதே கிடையாது. உன்னுடைய முக்கியத்துவமான வேண்டுதல் அனைத்தும் பழித்துவிடும். சீக்கிரமாக பார், நீ கேட்டது அனைத்துமே உனக்கு கிடைத்துவிடும். நீ இதற்கு பிறகு அழுவாதே. எனக்கு இது நடக்கவில்லை, அது நடக்கவில்லை என்று சொல்லி அழாதே. இனி நீ நடக்கப் போகும் ஒவ்வொரு விஷயத்தை எல்லாம் பார்த்தால், நாம் இதை சொல்ல மறந்து விட்டோமே, ஆனால் சாய் செய்து விட்டாரே என்று நீயே சொல்லும் அளவுக்கு அப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது.